வணக்கம். எனவே பேசுவோம். நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க. நீ எல்லாம் புல்லட் ஓட்டலாமா? இந்த கைய இருந்தா தானே புல்லட் ஓட்டுவ. புல்லட்டுனா என்னன்னு தெரியுமா? எங்க சாதிக்காரன் கண்டுபிடிச்சதுடா புல்லட்டு. ஆண்ட சாதிக்காரன் டப்பு டப்பு டப்புன்னு போறதுக்காக கண்டுபிடிச்சதுடா. நாங்க கண்டுபிடிச்சதுடா அந்த புல்லட்டு. அந்த புல்லட்ல இருக்கிற சைலன்சர் இருக்குல்ல, என் சாதியில இருக்கிற இந்த உட்பிரிவு கண்டுபிடிச்சதுடா அந்த பார்ட்ட. அந்த ஹேண்ட்பார் இருக்குல்ல, அந்த ஹேண்ட்பார் என் சாதிக்கார அப்படியே வீராப்பா போறதுக்காக என் சாதிக்காரன் கண்டுபிடிச்சதுடா. அப்படியே பிடிச்சா இப்படின்னு கெத்தா இருக்கும்ல, அப்படின்னு போறதுக்குடா. என் சாதிக்கார கண்டுபிடிச்ச புல்லட்ரா அது. கீழ் சாதிக்கார நீ எப்படிடா அதுல போலாம்? என் பீல்டுனா என்ன? என்னன்னா என் அந்த பீல்டுன்னு வர இதுல வர பி வந்து பேக்வர்ட். 500cc என்ன? பிசி அப்படின்னு அர்த்தம். ஒரு பிசி ஆகிய எம்பிசி கண்டுபிடிச்ச புல்லட்ரா அது. எம்பிசிக்காக எம்பிசியாலேயே கண்டுபிடிக்கப்பட்டதுடா அந்த புல்லட்டு. அது எப்படி ஒரு எஸ்சி ஓட்டலாம்? இந்த கையில தானே ஓட்டின, வெட்டுவண்டா. எவனா இருந்தாலும் வெட்டுவோம், எதுவா இருந்தாலும் வெட்டுவோம். நீயும் நானும் ஒரே நாடு இருந்துட்டு போட்டோம். உன்னையும் என்னையும் இந்தியன் தான் சொல்லி தொலைறாங்க, சொல்லி தொலையட்டும். கூடவே நானும் நீயும் தமிழர்களாமா, சொல்லி தொலையட்டும். அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படின்னு சொல்லும் போது நீயும் நானும் இந்து தர்மத்தை காப்பாத்துறதுக்கு நம்ம எல்லாம் உண்ணாதான் நிக்கணும். திருப்பரங்குன்ற மலையை காப்பாத்தணும்னா நீயும் நானும் இந்துவா ஒன்னா நிக்கணும். எப்படி நம்ம ஒன்னா இருந்தாலும் நான் கண்டுபிடிச்ச புல்லட்ல நீ எப்படிரா போலாம்? கீழ் சாதிக்காரா? நீயும் நானும் இந்துவா? யாரா சொன்னா? நீ கீழ் சாதி, நான் மேல் சாதி. நீயும் நானும் தமிழனா? யாரா சொன்னது? நீ கீழ் சாதி, நான் ஆண்ட பரம்பரை. நீயும் நானும் ஒன்னா திராவிடனா? யாரா சொன்னது? நீ கீழ் சாதி, நான் ஆண்ட பரம்பரை. என்ன நீயும் நானும் இந்தியனா? சி, கேட்டா இந்த காதை வெட்டி போட்டுருவேன். நீ கீழ் சாதி, நான் மேல் சாதி. மேல் சாதினா நான் தான் மேல நினைச்சிட்டியா? உனக்குத்தான் நான் மேல, எனக்கு மேல அம்புட்டு கிடக்குறானுங்கடா மேல சாதிக. நீ என் வீட்டுக்கு முன்வாசல் வழியெல்லாம் வர முடியாதுடா. நான் அவன் வீட்டு முன்வாசலோட சரி. நீயும் நானும் ஒன்னா. நீ எப்படிடா புல்லட் ஓட்டலாம்? இந்த கை தானே ஓட்டுச்சு, வெட்டுற அந்த கைய. புல்லட்னா என்னன்னு தெரியுமா? சாதியின் அடையாளம். ஆனா இந்த கண்டுபிடிச்ச கம்பெனிக்காரன் இந்த கருமத்தை எல்லாம் எந்த ஆடலையும் போட்டு பார்க்கலையே. இந்த மாடல் என்ஃபீல்டு இந்த சாதிக்கார மட்டும்தான் ஓட்டுறக்கு நான் தருவேன் அப்படின்னு சொல்லலையே. அவன் ரேட்டு ஃபிக்ஸ் பண்றது வண்டியோட குவாலிட்டிக்காக தான். 1 லட்ச ரூபா புல்லட்டை எஸ்சி ஓட்டணும், 1.5 லட்ச ரூபா புல்லட்டை எம்பிசி ஓட்டலாம், 2 லட்ச ரூபா புல்லட்டை பிசி ஓட்டலாம், 3 லட்ச ரூபாய்க்கு மேல இருக்கிற புல்லட்டை எஃப்சி தான் ஓட்டணும்னு அந்த கம்பெனிக்காரன் எங்கேயும் சொல்லலையே. அந்த பைக்குக்கான காசை கொடுத்தா எந்த நாய்க்கா இருந்தாலும் அந்த பைக்கை கொடுப்பாங்க. அவன் கம்யூனிட்டி சர்டிபிகேட் கேட்டதே கிடையாது. அப்படியே உங்ககிட்டயும் ஏதாவது காசு பணம் இருந்தா கொடுத்து வாங்கி ஓட்ட வேண்டியதானே. பிற்படுத்தப்பட்ட சாதி பயலே. புல்லட் வாங்க வக்கில்ல, படிக்கிறதுக்கு வக்கில்ல, சம்பாதிக்கிறதுக்கு வக்கில்ல. அப்புறம் எதை வச்சுதான் நீங்க எல்லாம் இந்த சாதியை காப்பாத்த போறீங்க? அருவாலை வச்சா? உனக்கு இந்த கம்யூனிட்டி சர்டிபிகேட் அதுல உனக்கு ஒரு சாதி இருக்குன்னு சொன்னதுக்கு காரணம் இவனை வெட்டுறதுக்காக இல்ல, நீ படிக்கிறதுக்காக. அந்த சர்டிபிகேட் கொண்டு போய் ஸ்கூல்ல கொடுத்தனா நீ ஒரு 1/2 மார்க் கம்மியா வாங்கினா கூட உனக்கு சீட்டு கொடுக்கணுங்கிறது அம்பேத்கரோட சட்டம். 2 லட்ச ரூபா பைக்குக்கு 1 ரூபா கம்மியா கொடுத்தா கூட அவன் உனக்கு பைக்கு கொடுக்க மாட்டாங்கிறது அந்த கம்பெனியோட சட்டம். அம்பேத்கர் என்ன சொல்றாரு? நீ படி, நல்ல வேலைக்கு போ, சம்பாதிச்சு நீயும் பைக்கு வாங்குன்னு சொல்றாரு. புரியுற மாதிரி சொல்லணும்னா புல்லட் டுப்பு 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 டுப்புன்னு போவீங்கல்ல, அந்த புல்லட்ல பெட்ரோல் போட்டா அது வாட்டுக்கு போகும். சாவியை மட்டும் போட்டுட்டு நான் இந்த சாதிக்காரன் கிளம்பு அப்படின்னா அது கிளம்பிருமா? வெறும் ஒரு மிஷின். அதுவும் கண்டுபிடிச்சதுக்கு நமக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. புல்லட்டை மட்டும் இல்லப்பா, உன் ஜாதிக்காரன் சைக்கிளை கூட கண்டுபிடிக்கல. சொன்னா வெக்க கேடு, உன் சாதிக்காரன் உன் சாதியை கூட கண்டுபிடிக்கல தெரியுமா? உன்னோட சாதி, நீ பெருமையா பேசிக்கிட்ட சாதிய கூட இன்னொரு சாதிக்காரன் நான் 8 தூக்கி வீசினதுதான். அவன் தூக்கி போட்ட பிஸ்கெட்டை கவ்விட்டு நான் இம்மா பெரிய சாதிக்காரன்னு சொல்றதுக்கு அம்பேத்கர் கொடுத்த அதே சாதியை எடுத்துக்கின்னு போய் நீ இப்படி பெருமையா பேசிக்கிட்டு இருக்கிற. உன் சாதிக்கு அம்பேத்கர் ஒரு கம்யூனிட்டி சர்டிபிகேட் கொடுத்துருப்பார்ல, அதை எடுத்துட்டு போய் காலேஜில் கொடுத்து படிச்சு நல்லா சம்பாதிச்சேன்னா நீ இதை விட பெரிய பைக் வாங்கலாம்ப்பா. 2 பேரும் புல்லட்ல சமமா போயிருந்திருக்கலாம். நீ சாதிச்சிருந்தா. சாதிதான் பெருசுன்னு நீ தூக்கி பிடிச்சதுனால இன்னைக்கு நீ கம்பி எண்ணிக்கிட்டு கிடக்குற.
எப்ப நீ வெளியே வந்து புல்லட் எல்லாம் வாங்கி ஓட்ட போற? இந்த வெட்டுப்பட்ட தம்பி மீண்டும் நல்லா ஆவாரு, ஆனதும் மறுபடியும் ஒரு புல்லட் ஓட்டத்தான் செய்வாரு. ஆனா நீ என்ன பண்ண போற? யோசிச்சு பாரு. உனக்கு இன்னொரு வாய்ப்பு கூட இருக்கு. ஜெயிலே இருந்து புல்லட் மெக்கானிசம் படிச்சேன்னா ஒரு ஆட்டோ கேரேஜ் கூட வச்சுக்கலாம். அதுவும் முடியலையா, தண்ணி போட்டு தொடச்சு கொடுத்தாலே போதும், வாட்டர் சர்வீஸ் வச்சு நடத்தலாம். ஹலோ எம்பிசி, நீங்க தண்ணி போட்டு கிடையாதுப்பா, வண்டிக்கு தண்ணி போட்டு தொடச்சு அப்படி சொல்ல வந்த. சரி, ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த பையனை வெட்டிட்டல, அது என்ன காரணம் அப்படிங்கறத ஜெயில உட்காந்து யோசிச்சு பாரு. எந்த சாதிக்காரன் எந்த சாதிக்கு வேண்டி எந்த சாதி மட்டும் ஓட்டணும்னு அவன் புல்லட்டை கண்டுபிடிச்சான்? இவ்வளவும் தெரிஞ்சிருந்தாலும் அவன் புல்லட் ஓட்டா உனக்கு பிடிக்கல. தமிழ்நாடோட இந்த வளர்ச்சிக்கு காரணம் கல்வி. மீண்டும் தமிழ்நாடு பழைய நிலையை நோக்கி போயிட்டு இருக்குது. அதுக்கெல்லாம் காரணம் டாக்டர் தமிழிசை, வக்கீல் வானதி, IPS படிச்ச அண்ணாமலை. ஏன்னா இவ்வளவு படிச்ச இவங்களையே தன்னை மீண்டும் சாதி அடையாளத்தோட அடையாளப்படுத்திக்கிறாங்க. அவங்களோட தனிப்பட்ட ஆதாயத்துக்கு அவங்க என்ன வேணா பண்ணிக்கிட்டோம். உனக்கு என்ன ஆதாயம் இருக்குதுல்ல? அடுத்த முறை நீங்க வெளியே வரப்ப இந்த சாதியை காப்பாத்துறதுக்கெல்லாம் வெட்டாதீங்க. இப்போ உங்களுக்கு யாரும் சாதியை காப்பாற்ற கீழ் சாதிக்காரனை வெட்டிய வீரன் அப்படின்லாம் யாரும் ஃபிளெக்ஸ் வைக்க மாட்டாங்க. அக்யூஸ்ட், குற்றவாளி தான். இனி நீங்க அந்த புல்லட் மேனுஃபேக்சரிங் பண்ற ஊருக்கு கூட போக முடியாதேப்பா. நான் மெட்ராஸ சொல்லல, அதோட ஒரிஜின் ஆபீஸ சொல்லிட்டு இருக்கேன். இதனால கேஸ் இருக்கு, பாஸ்போர்ட் கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நமக்கு வரக்கூடாது, நம்ம பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் சாதி சர்டிபிகேட்டா கொடுக்காம அதை கம்யூனிட்டி சர்டிபிகேட்டா கொடுத்துருக்காங்க. அதை ஸ்கூல்ல கேட்கறாங்க. அது எங்க காட்டணும்னா ஸ்கூல்ல தான் காட்டணும், காலேஜ்ல தான் காட்டணும், வேலைக்கு போற எம்ப்ளாய்மெண்ட்ல தான் காட்டணும். இப்படி கொடுத்த இந்த சர்டிபிகேட்டை கொண்டு போய் வீட்டுல இருக்க பீரோல பத்திரமா பூட்டி வச்சுட்டு அருவாளை தூக்கிட்டு வந்தா இதுதான் நடக்கும். டுப்பு 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 டுப்பு. இந்த கை தானே புல்லட் ஓட்டுச்சு, அந்த கை திருப்பியும் புல்லட் ஓட்டும். இப்ப கம்பி எண்ணிட்டு இருக்கிற கை நீ என்ன பண்ண போகுது? பேசுவோம், எல்லாத்துக்காகவும் பேசணும். எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.